பாவம் என்பது விதையாகவும், அதிலிருந்து முளைத்தெழும்புகிற மரமாகவும் வேதனை இருக்கிறது. பாவம் சிறியதாக தோன்றும், ஆனால் மிகப்பெரிய மரத்தை விளைவித்துக் கொடுக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம். பாவத்திற்கும் மனித இனத்தின் வேதனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? மனிதன் பாவம் செய்கிறான், மனிதன் வேதனையை அனுபவிக்கிறான். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட தொடர்பு என்ன? பாவம் என்பது விதையாகவும், அதிலிருந்து முளைத்தெழும்புகிற மரமாகவும் வேதனை இருக்கிறது. பாவம் சிறியதாக தோன்றும், ஆனால் மிகப்பெரிய மரத்தை விளைவித்து கொடுக்கும். ஒரு லேவியனான ஒரு மனிதன் தன் மறுமனையாட்டியை அழைத்து கொண்டு கிபியாவிற்கு வருவதாக நாம் தியானித்தோம் கடந்த செய்தியில். அப்படி வந்து இரவில் தங்க இடமில்லாமல் தெருக்களில் தங்குகிறார்கள். அப்பொழுது வயதான ஒரு மனிதர் வந்து என் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்று அவர்களை அழைத்து செல்லுகிறார். கை கால்களை கழுவி கொண்டு சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்த உடனே அவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது, பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. திடீரென்று அந்த கதவு சார்த்தப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அந்த ஊர் மக்கள், கிபியாவில் உள்ள ஜனங்கள் வந்து கதவை தட்டுகிறார்கள். இங்கு வந்திருக்கிற அந்த புதிய மனிதனை எங்களிடத்தில் அழைத்து வாருங்கள். அந்த மனிதனுக்கு நாங்கள் கொடுமைப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த கிபியா ஊர் மக்கள் அருவருப்பானவர்களாக, இச்சையான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். லோத்துவின் சரித்திரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கும் நடக்கிறது. இப்படி செய்யும் போது அந்த வீட்டிற்குள் இருக்கிற அந்த பெரிய மனிதர், ஐயோ, அப்படி செய்யாதிருங்கள். எனக்கு திருமணம் ஆகாத 2 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களை வேண்டுமானாலும் நான் அனுப்புகிறேன். ஆனால் என்னிடத்தில் அடைக்கலமாய் வந்த இந்த மனிதரை தயவு செய்து ஒன்றும் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார்கள். வீடு ஆனால் பூட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் வெளியிலிருந்து பேசுகிறார்கள், அவர்கள் உள்ளிருந்து பதில் சொல்லுகிறார்கள். தன்னுடைய மறுமனையாட்டி கிபியா ஊர் மக்களிடத்தில் தள்ளிவிட்டு கதவை பூட்டிக் கொள்கிறார். அப்பொழுது வெளியே வந்து விழுந்த அந்த பெண்ணை இவர்கள் அவமானப்படுத்தி அந்த பெண்ணிடம் இரவு முழுவதும் கொடுமைப்படுத்துகிறார்கள். விடியற்காலம் ஆகும்போது அந்த பெண் வந்து அந்த வீட்டின் வாசற்படியில் தன் எஜமான் உள்ளே இருந்த, தன்னுடைய புருஷன் உள்ளே இருந்த அந்த வீட்டின் வாசற்படியில் கைகளை வைத்து கொண்டு விழுந்து கிடந்தாள். உள்ளே இருந்த அந்த எஜமானன் வெளியே வந்து பார்க்கும்போது இவள் வாசற்படியில் கைகளை வைத்து படுத்து கிடந்தாள். அப்பொழுது அந்த மனிதன் வந்து, அந்த லேவியன், எழுந்திரு, போகலாம் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த பெண் பதிலே பேசவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. உடனே அந்த பெண்ணை எடுத்து தன் கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு வேலைக்காரனோடு அந்த மனிதன், அந்த லேவியர் சென்று விட்டார். அங்கு போன உடனே அந்த பெண்ணின் உடலை 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பகுதியாக அனுப்பி வைத்து, இப்படியாக இதை இஸ்ரவேல் தேசம் முழுவதும் இந்த செய்தியை பரம்ப செய்தார். இப்படி நடந்த போது அதை பார்த்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் எல்லோரும் துடி துடித்து போய், வேதனையை அளவில்லாத வேதனை அடைந்து துடித்து போய் அவர்கள் மிகவும் துயரப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் இப்படி ஒரு தீமை எங்கும் நடந்ததே இல்லை, இது எப்படி நடந்தது என்று மிகவும் வேதனைப்பட்டு 12 கோத்திரத்தாரிலிருந்தும் ஜனங்கள் திரளாய் எழும்பி, இதை யார் அனுப்பினார், என்ன நடந்தது என்று விசாரித்து கொண்டு நேராக அந்த லேவியனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த லேவிய மனிதன் எழும்பி நின்று சொன்னார், ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்டதற்கு, என் மறுமனையாட்டிக்கு கிபியாவின் ஊரில் உள்ள ஜனங்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இதை கேட்டதும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் ஒருவரும் பின்வாங்கி போகக்கூடாது. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இஸ்ரவேல் தேசத்தில் இப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைவேறியதில்லை, நடந்ததே இல்லை. இப்படி நடக்கக்கூடாது. இது மகா பெரிய பாவமாய் இருக்கிறது, மகா பெரிய கொடுமையாய் இருக்கிறது.
இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நாம் சும்மா விடக்கூடாது என்று சொல்லி எல்லோரும் ஒரே மனதோடு புறப்பட்டு இந்த கிபியாவிற்கு ஒரு ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும், தங்கள் சேனைகளையும், யுத்த வீரர்களையும் எல்லாரையும் அழைத்து கொண்டு கிபியாவிற்கு செல்லுகிறார்கள். கிபியாவில் சென்று அந்த ஊர் ஜனங்களோடு யுத்தம் செய்கிறார்கள். பாவமான ஜனங்களை கொன்று போடுகிறார்கள். இப்படியாக நடந்து முடிகிறது. மீகா எப்ராயிம் மலை தேசத்தில் விக்கிரக ஆராதனை செய்தார். துவங்கி வைத்த மனிதன். அப்படி இருக்கும்போது அதே எப்ராயிம் மலை தேசத்தில் தான் இந்த தீமையும் நிறைவேறி இருக்கிறது. நாம் இந்த வேத பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்ராயிம் மலை தேசத்தில் தான் மீகா சிலை செய்தது, விக்கிரக ஆராதனை, சொரூபம் இதையெல்லாம் செய்தது. அதே இடத்தில் அதற்கு உடந்தையாய் இருந்தது லேவியனான ஒரு வாலிபன். இங்கு 19ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் போது இங்கு ஒரு லேவியனுக்கு தான் இப்படிப்பட்ட அந்த மறுமனையாட்டியின் கொடுமை நடக்கிறது. அந்த பெண்ணுக்கு கொடுமை நடக்கிறது. அந்த பெண் ஒரு கற்புள்ள ஒரு நல்ல பெண் அல்ல என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. அந்த பெண் தன் கணவன் வீட்டில் இருக்கும் போது பாவம் செய்திருக்கிறார். தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்த பெண்ணாயிருக்கிறார். இதை கவனிக்க வேண்டும். அங்கு நடந்த மீகா செய்த விக்கிரகத்திற்கும் இந்த பெண் செய்த பாவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. லேவியனுடைய மறுமனையாட்டி செய்த பாவத்திற்கும் அவனுக்கு ஏற்பட்ட முடிவில் ஏற்பட்ட நிலைக்கும் காரணம் இருக்கிறது. இது என்னவென்றால், ஒரு லேவியனுக்கு மனைவியான அந்த பெண் ஒழுக்கம் உள்ளவளாக, கற்புள்ள ஸ்திரீயாக அவள் வாழ வேண்டும். அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பெண் பாவம் செய்திருக்கிறார். இது முதல் தவறு. அடுத்தது, இதற்கும் முந்தைய தவறு என்று சொல்லும்போது மீகா செய்த சிலையும் சொரூபமுமே. அதற்கு லேவியனான ஒருவனை உடந்தையாய் இருப்பது. கர்த்தர் லேவியர்களை ஆசாரியர்களாக கர்த்தருடைய சன்னதியில் நின்று பணிவிடை செய்கிறவர்களாக உங்களுடைய சொத்தே நான் தான் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் கர்த்தரை சொத்தாக நம்முடைய சுதந்திரமாக நினைக்க வேண்டிய லேவியன் கர்த்தரை நம்பாமல் மீகாவின் சிலைகளையும் சொரூபத்தையும் நம்பி மீகாவின் வீட்டில் இருக்கிறான். பின்பு அந்த லாயிசின் மக்களோடு தான் கோத்திரத்தாரோடு செல்லுகிறான். இப்படி அவனுடைய செயல்பாடு, லேவியனுடைய செயல்பாடும் தவறாயிருக்கிறது. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒன்று சேர்த்து கவனிக்கும் போதுதான் இதன் காரியம் புரியும். விக்கிரக ஆராதனை முதலில் தொடங்குகிறது. அந்த விக்கிரக ஆராதனையின் விளைவாக பொல்லாத ஆவிகள் மனிதனை ஆட்கொள்கிறது. அப்பொழுது அந்த லேவியனுடைய மறுமனையாட்டி அவளுக்குள் வேசித்தன ஆவி நுழைவதினால் அவள் தன் புருஷனுக்கு பாவம் செய்கிறாள், துரோகம் செய்கிறாள். அவள் விபச்சார ஆவிக்கு இடம் கொடுத்து விபச்சாரம் செய்கிறாள். அதனால் அவள் பாவியாகிறாள். அந்த பாவத்தின் விளைவு அந்த விக்கிரக ஆராதனையுடைய ஆவி கிபியாவில் ஆளுகை செய்திருக்கிறது. கிபியாவூர் மக்கள் ஒருவர் அல்ல, பலர் அந்த பாவத்தை அந்த பெண்ணுக்கு செய்திருக்கிறார். இப்படிதான் உலகத்தில் நடக்கிறது. கர்த்தருடைய வழிகள் எல்லாம் சரியானதா இருக்கும். பாவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதத்தை தியானித்தால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆழங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது, இந்த பெண் பாவம் செய்தால் அந்த பாவத்தின் விளைவாக கிபியாவூர் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். அந்த கிபியாவூர் மக்கள் செய்த பாவத்திற்கு இஸ்ரவேலர் எல்லோரும் ஒன்று கூடி அங்கு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேலில் சுமார் 25,000 பேர் இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு போனவர்கள் கர்த்தர் நீங்கள் போய் யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். 2 முறை தோற்று வருகிறார்கள். கர்த்தர் கட்டளையிட்ட பின்பு பென்யமீன் கோத்திரத்தாரோடு, அதாவது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அந்த லேவியனுடைய மனைவியின் உடலை பார்த்த பின்பு 11 கோத்திரத்தாரும் கிபியோனியரும் சேர்ந்து கொண்டு கிபியா என்ற இந்த தேசத்தில் அந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்ட அந்த ஊருக்கு வருகிறார்கள் யுத்தம் செய்வதற்கு. இவர்களுக்கு விரோதமாக இருக்க வேண்டிய பென்யமீன் கோத்திரத்தார் தங்கள் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் கிபியாவில் இருக்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு தங்கள் கோத்திரத்தை காப்பாற்றுவதற்காக பாவத்திற்கு துணை போகிறார்கள்.
மற்ற 11 கோத்திரத்தாருடனும் சண்டைக்கு வருகிறார்கள். ஒரு பக்கம் பெனிமின் கோத்திரம் மட்டும் இருக்கிறது. மற்ற 11 கோத்திரமும் ஒரு திசையில் இருக்கிறது. 2 கூட்டத்தாரும் சண்டையிடுகிறார்கள். முதலில் 11 கோத்திரத்தார் 2 முறை தோற்கிறார்கள். முதலில் தோற்கிறார்கள், கர்த்தரிடம் போய் அழுகிறார்கள். பின்பு தோற்கிறார்கள், அதன் பின்பும் போய் கர்த்தரிடம் அழுகிறார்கள். கர்த்தர் யுத்தத்திற்கு போய் என்று சொன்ன பின்புதான் இவர்கள் போகிறார்கள். ஆனாலும் அநேகம் பேர், 25,000 பேர் சுமார் இறக்கிறார்கள். இப்படியெல்லாம் முடிந்த பின்பு 3ஆம் விசை போய் கர்த்தரிடம் போய் கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யுத்தத்திற்கு போங்கள், இந்த முறை நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று. அப்படியே அவர்கள் 3ஆம் முறை 11 கோத்திரத்தாரும் சென்று பெனிமின் கோத்திரத்தாருடன் யுத்தம் செய்து அவர்களில் 25,000 பேருக்கு மேல் அவர்களை கொன்று அழித்து பின்பாக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் கிபியாவுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து. இந்த சம்பவத்தில் கவனிக்கும் போது கர்த்தரே இந்த 11 கோத்திரத்தாரையும் சண்டைக்கு போக சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் முதல் நாளில் தோற்று வருகிறார்கள். 2வது முறையும் போக சொல்லுகிறார். அப்பொழுதும் அவர்கள் தோற்று வருகிறார்கள். 3ஆம் முறை போகும்போதுதான் வெற்றி பெறுகிறார்கள். ஏன் இப்படி நடந்தது? இந்த இடத்தில் ஆழமான சத்தியம் என்னவென்றால், இஸ்ரவேலில் ராஜா இல்லை. 12 கோத்திரத்தாரும் தங்கள் புத்தி போன போக்கில் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். பாவத்திற்கு இடம் கொடுத்தார்கள். அநியாயமாக, அக்கிரமமாக, வேசித்தன ஆவிக்கு அவர்கள் இடம் கொடுத்திருந்தார்கள். அதன் விளைவாக அந்த யுத்தத்தின் போது அநேக மக்கள் இந்த பக்கமும் அநேக மக்கள் அந்த பக்கமும் கொல்லும்படி கர்த்தரே ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர்களை சுத்திகரிக்கும்படியாக, அந்த தேசத்தை சுத்திகரிக்கவே அந்த யுத்தத்தை அனுமதித்தார். ஏனென்றால் கர்த்தருக்கு பாவம் பிடிக்காது. கர்த்தர் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்களை உடையவர். அப்படி இருக்க இவர்களுடைய அக்கிரமம் எல்லா பக்கத்திலும் இருந்தது. அதனால் அவர்கள் இப்படியாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அநேக மக்கள் இறந்த பின்பு இவர்கள் அந்த நியாயத்திற்கு முடிந்ததும் அமைதல் அடைந்து சென்றார்கள். இப்படியாக விக்கிரக ஆராதனை, சொரூபங்களை வைத்து ஆராதனை செய்வது, விக்கிரகங்களை வைத்து ஆராதனை செய்வது என்பது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்வது, கர்த்தரை விட்டு மற்ற எந்த காரியத்தையும் வணங்கக்கூடாது என்று 10 கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கவனிக்காமல் தன் இஷ்டப்படி தான் வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் இப்படி நியாய தீர்ப்பை கொடுப்பார். அதனால் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை மட்டுமே ஆராதனை செய்ய வேண்டும். உயிரற்ற ஒரு பொருளை ஒரு மனிதன் ஆராதனை செய்யும் போது அதை தெய்வமாக வழிபட்டால் பொல்லாத சாத்தான் அந்த பொருளுக்குள் நுழைந்து கொள்வான். அவன் தன்னை வணங்குவதாக ஏற்படுத்தி கொள்வான். என்னைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள் என்று அந்த பொருளுக்குள் நுழைந்து கொள்வான். இப்படியாக அந்த ஆவி உயிரற்ற பொருளில் இருந்து அதை வணங்குகிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் நுழைகிறது. இப்படிதான் மீகா வீட்டில் இருந்த அந்த சொரூபமும் அந்த விக்கிரகமும் அதற்குள் சாத்தான் நுழைந்ததினால் அதை வணங்கிய இஸ்ரவேல் தேசம் முழுவதும் இருந்த ஜனங்களை போய் தாக்கிற்று. அதனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். அதில் கிபியா ஊர் மக்களும் உண்டு. அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அதிகமாய் இச்சை கொண்டு அந்த ஆவிக்கு, பொல்லாத வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுத்ததினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருக்கு விரோதமாக வாயை திறக்கக்கூடாது. இப்படி இவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு வருவதற்கு முன்பே 11 கோத்திரத்தாரும் சத்தியம் பண்ணியிருந்தார்கள், பெனிமின் கோத்திரத்திற்கு பெண் கொடுக்க கூடாது என்று. இப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பெண் கொடுக்க முடியாத நிலை இவர்களுக்கு ஏற்பட்டது. ஆயினும் தங்கள் சகோதரர்களான பெனிமின் கோத்திரத்தார் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை காப்பதற்காக அவர்கள் தங்கள் பெண்களை தாங்களே கொடுக்காமல் தங்கள் பெண்களை அவர்களையே கொள்ளையிட்டுக் கொள்ளும்படி சொன்னார்கள். தாங்களே தங்கள் பெண்களை பெனிமின் கோத்திரத்திற்கு திருமணம் செய்து கொடுக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் சத்தியம் பண்ணி விட்டார்கள். அது பாவமாய் இருக்கிறது, மீறக்கூடாது. ஏனென்றால் பென்யமீனரின் வம்சம் அழிந்து போகக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் சொன்னார்கள். கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். வாழ்க்கை நம் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை அது அழிவுக்கு கொண்டு போய்விடும். இதற்கு இஸ்ரவேலரின் இந்த சரித்திரமே சாட்சியாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத்தின் சரித்திரத்தை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.